கௌரி நல்ல நேரம், நல்ல நேரம் இவை இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? இது ரெண்டும் ஒண்ணுதானா இல்லை இது ரெண்டும் வேற வேறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நிச்சயமாக இவை இரண்டும் வேறு வேறுதான். கௌரி நல்ல நேரம் என்பது வேறு, வெறுமனே நம்ம நல்ல நேரம்னு பார்க்கறதுங்கிறது வேறதான். இதுல நம்ம ரெண்டுத்தையும் அழகா புரிஞ்சுக்கணும். இந்த கௌரி நல்ல நேரம் என்பது ஸ்டாண்டர்டா ஒரு டைமை போட்டிருப்பா, அதாவது கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னே சொல்லுவா. இந்த கௌரி பஞ்சாங்கம்ங்கிறது பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பா. அதாவது பகல் பொழுதினை 8 பிரிவாக பிரித்திருப்பார்கள், இரவு பொழுதினை அதே மாதிரி ஒரு 8 முகூர்த்தங்களாக பிரித்திருப்பார்கள். நம்ம ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 1.5 மணி நேரமா பிரிச்சு வச்சிருப்பா. இந்த 1.5 மணி நேர காலம் இந்த நாளிலே இந்த பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா. இது எப்படி ஃபிக்ஸ் பண்றான்னு சொன்னோம்னா, இதற்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திதி வார நட்சத்திர யோகா அந்த கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்துப்பா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு வரும் பொழுது பகல் 6-7:30 என்ன பலன் நடக்கும், மாலை 6-7:30 என்ன பலன் நடக்கும்னு கொடுத்துருப்பா. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த சூரிய உதய கணக்கினை வைத்து அதிலிருந்து முதல் 1.5 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். அதாவது பகல் பொழுது 12 மணி நேரமாக எக்ஸாக்டாக இருக்கும் பொழுது மாத்திரம். இதில் கூட குறையும் பொழுது இந்த 1.5 மணி நேரத்தினுடைய அளவும் கூடும் குறையும். இதனை கொண்டு ஸ்டாண்டர்டாக தீர்மானம் பண்ணி வச்சிருப்பா. ஒரு ராகு காலம்ங்கிறது என்ன டைம் வர்றது, ஒரு யமகண்டம்ங்கிறது என்ன டைம் வர்றது, ஒரு குளிகை காலம்ங்கிறது என்ன டைம் வர்றதுன்னு ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி இந்த கௌரி பஞ்சாங்கம் என்பதற்கும் நிரந்தரமா ஒரு டேபிள் அப்படிங்கிறது இருக்கும். இதுல பார்த்தோம்னா அந்த 8 விதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதுல ஒரு 3 பலன்கள் பார்த்தோம்னா ரோகம், சோரம், விஷம் அப்படின்னே கொடுத்திருப்பா. இது அந்த கௌரி பஞ்சாங்கத்திலேயே வரக்கூடிய ஒரு தீய பலன்களை தரக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது. இது போக இன்னும் ஒரு 5 கொடுத்திருப்பா. உத்தியோகம், அமிர்தம், தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருப்பா. இது லாபம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்திருப்பா. இந்த 5ம் நற்பலன்களை தரக்கூடியதுன்னு சொல்றா. அதனை பார்த்து பணி செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதாவது சாதாரணமாக ஒரு நேரத்துக்கு கிளம்பணும், அந்த இடத்துல சரி கௌரி பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த வேலையை செய்யலாமா, இதை துவக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அதை செய்கிறவாளும் இருக்கா. ஆனால் அதே நேரத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு சில நாட்களிலே இந்த ராகுகால யமகண்ட வேளையில் கூட இந்த கௌரி பஞ்சாங்கத்திலே நற்பலன்களை கொடுத்திருப்பார்கள். இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ராகு காலம் இந்த யமகண்டம் இந்த கணக்கீடுலாம் வருவதற்கு முன்னதாகவே இந்த கௌரி பஞ்சாங்க கணக்கினை ஏற்கனவே இருந்த பெரியவர்கள் அதனை குறித்து வைத்து விட்டார்கள். அவர்களுடைய காலத்திலே ராகு கேத்துக்களை பற்றிய அறிவு அத்தனை பெரிதாக காணப்படவில்லை. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நேரமானது இந்த பூமியிலே முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்ஸ் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த ராகு கேத்துக்களை பற்றிய ஒரு அறிவானது வருவதற்கு முன்னதாகவே வெறுமனே அவங்க இந்த நாளில் இந்த டைம் இப்படி இருக்கும்னு சொல்லி அவர்கள் கண்ட அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த பஞ்சாங்கத்தினை குறித்து வைத்தார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனோம்னா, ஒரு புதன்கிழமை நாள் காலையில் 7:30-9 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யமகண்டம் அப்படின்னு கொடுத்துருப்பா. அந்த நேரத்திலே கௌரி பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா தனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. காலையில் யமகண்டங்கிறது இருக்கு, ஆனால் கௌரி பஞ்சாங்கத்தில் தனம்னு கொடுத்துருக்காளே, நான் எதை சார் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், இது காலதேச வர்த்தமானத்தை பொறுத்தது. உங்கள் ஊரிலே நீங்கள் யமகண்டத்திற்கு முக்கியத்துவம் தராதவர்கள் என்று இருந்தால், ஏன்னா இந்த யமகண்டம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே நம்முடைய தென்னிந்திய பகுதிகளிலே மட்டும்தான். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்சம் தெற்கு ஆந்திரா, அப்புறம் ப்ளஸ் இந்த தமிழ்நாடு பகுதிகளில் தான் இந்த யமகண்டம்லாம் பார்க்குறோம். கொஞ்சம் மேலே போக 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 இந்த யமகண்டம் பற்றிய அறிவு எங்குமே காணப்படவில்லை. அவர்கள் அனைவருமே இந்த கௌரி பஞ்சாங்கத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக யமகண்டத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் தானே. ஆக அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது அந்த கௌரி பஞ்சாங்கத்திலே தனம் என்று கொடுத்திருந்தால் கூட நாம் அந்த நேரத்தினை தவிர்க்க வேண்டியது. இது அந்த தேசாச்சாரத்தை அனுசரித்து செய்ய வேண்டியது அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்றார். சரி, வெறுமனே நல்ல நேரம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த விஷயத்தை செய்ய போகிறோமோ
அந்த விஷயத்திற்கு என்று ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பா. அந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்த்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறா இல்லையா, அதைத்தான் நல்ல நேரம் என்று சொல்கிறார்கள். நல்ல நேரம் அப்படின்னு சொன்னால் ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாமே, ஒரு சுப முகூர்த்த நேரம்னு எடுத்துக்கலாம். சுபத்தினை செய்வதற்கு என்று இந்த நேரத்திலே இந்த விதிகள் இருக்க வேண்டும், எதற்கு இந்த விசேஷத்திற்குன்னு சொல்லி ஒரு விதிகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் பொருத்தி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி தரா தெரியுமா, அதைத்தான் நல்ல நேரம் என்று சொல்கிறார்கள். பெரும்பாலும் இந்த நல்ல நேரத்திற்கு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா இந்த ஹோரா அப்படிங்கிறதையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறார். அதாவது நான் புதியதாக ஒரு வியாபாரத்தை துவக்கப் போகிறேன், அந்த வியாபாரமானது ஒரு தானியம் சம்பந்தப்பட்டது, ஒரு உணவு சம்பந்தப்பட்டது அப்படின்னு வரும்பொழுது அதற்கு பிரதானமாக சந்திரஹோரை என்பது எப்பொழுது வருகிறதுன்னு பார்த்து அந்த நேரத்திலே அதனை செய்து குறித்து கொடுக்கிறார்கள். அதே மாதிரி நான் ஒரு போர் போட போறேன், அதாவது எனக்கு நீர் வளம் என்பது கிடைக்க வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது அதற்கும் இந்த சந்திரஹோரையை பிரதானமாக உபயோகித்துக் கொள்கிறார்கள். இந்த பெரும்பாலும் இந்த அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் டைம்ல நாமினேஷன் பண்ணுவா பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி நாமினேஷன் பண்றதுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த சூரிய ஹோரையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். வங்கியில போய் நான் பேங்க்ல போய் ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன், நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் டெபாசிட் பண்ண போறேன்னு சொன்னா அதுக்கு பார்த்தோம்னா சுக்கிர ஹோரையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இப்படி நாம் எந்த விஷயத்தை செய்ய போகிறோமோ அந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு, அந்த செயலுக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுப்பதுதான் நல்ல நேரம் என்பது. ஆனால் இந்த கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா இந்த கிழமையிலே பகல் பொழுதுல இந்த நேரத்தில் இந்த பலன் நடக்கும்னு சொல்லி ஒரு டேபிள் சார்ட் கொடுத்துருக்கா. ஆனால் இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்க்க போனோம்னா நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த பகுதிகளிலே பெரும்பாலும் இந்த கௌரி பஞ்சாங்கத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் தருவதில்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய திதி வார நட்சத்திர லக்னம் எல்லாமே பார்க்கறதுக்கு பெரும்பாலும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்டோம். இன்னைக்கு ஒரு பிரதமை திதியா இருக்கு, இன்னைக்கு ஒரு அஷ்டமியா இருக்கு, இன்னைக்கு ஒரு நவமியா இருக்கு, இந்த நேரத்தில் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடும் இல்லையா. நம்மில் பலரும் இந்த ஜோதிட அறிவை பெற்றிருப்பதனால் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் நான் இந்த வேலையை செய்ய போறேன், இதுக்கு நல்ல நேரத்தை குறித்து கொடுங்கள்னு சொல்லி அந்த லக்னங்களை எல்லாத்தையும் பார்த்து அதற்கு ஏற்றார் போல் ஜோதிடரிடம் போய் பார்த்து கணிச்சு பண்ணக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு வளர்ந்துட்டதுனால இந்த ஜெனரலா இருக்கக்கூடிய டேபிளுக்கு அத்தனை முக்கியத்துவம் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தருவதில்லை. ஆக நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன செயலை செய்ய போகிறீர்களோ, ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதற்கு புதனுடைய துணை என்பது இருக்கிறதா, நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த லக்னத்திலே புதனானவர் அஸ்தமிக்காமல், புதனானவர் 6, 8, 12 இடங்களிலே மறையாமல் அந்த லக்னத்திலேயே புதன் இருக்கிறாரா, அல்லது புதனுடைய பார்வை படுகிறதா, அல்லது ஒரு புதன் ஹோரையாக அமைந்திருக்கிறதா, அல்லது ஒரு புதனுடைய நட்சத்திரமானது அந்த இடத்திலே வேலை செய்கிறதா என்பதை எல்லாம் பார்த்து அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நேரத்தினை ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டியது. இப்படி நல்ல நேரம் பார்த்து செய்கின்ற அந்த செயல்கள் என்றென்றும் வெற்றியை தந்து கொண்டிருக்கின்றன. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.